வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேனூரும் இதழ் சுகமா, அத்தியாயம் 32. என்னால் அந்த குடிசை வீட்டில் போய் குடும்பம் நடத்த முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். அவனையும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லுங்க. நடுவீட்டில் நின்று கத்திக் கொண்டிருந்தாள் விபாஷினி. கோபத்துடன் இறுகி போய் வரதன் நின்றிருக்க அவன் அருகே பரிதவிப்புடன் நின்றிருந்தார் அவனது அன்னை கனகவதி. கல்யாணமாகிடுச்சு, புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசி பழகிடி. பல்லை கடித்தபடி அவளை கண்டித்தார் அவளது அன்னை. சாந்தி முகூர்த்தம், மறுவீட்டு விருந்து என அனைத்தும் முடிந்து இன்று வரதனின் வீட்டிற்கு கிளம்ப வேண்டிய நாள். சீர்வரிசை பொருட்கள், பலகாரங்கள் என அனைத்தும் தயார் செய்து வைத்தாயிற்று. இப்பொழுது வந்து கிளம்ப மாட்டேன் என அடம் பிடிக்கும் மகளை என்ன செய்வது என்று இருவருக்குமே தெரியவில்லை. வீட்டோட மாப்பிள்ளையா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சீறிக்கொண்டு வந்தவன் மாப்பிள்ளை சற்று கலக்கத்துடன் அவளது அன்னை அழைத்த குரலில் தன்னை சுதாரித்துக் கொண்டு திரும்பி பார்த்தான். இங்கே பாருங்க அத்தை, உங்க பொண்ணை ஒழுங்கா என் கூட என் வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்துறதுன்னா நடத்த சொல்லுங்க. இல்லையா உங்க மகளா இங்கேயே இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கும் வேலை இருக்குது. நான் ஒன்றும் வெட்டியா இல்ல. 10 நிமிஷத்துல நான் கிளம்பி ஆகணும். வர்றதுன்னா வர சொல்லுங்க. இல்லைன்னா நானும் அம்மாவும் கிளம்புறோம். அவரிடம் பேசியவன் விபாஷினியை ஒரு முறை முறைத்துவிட்டு வெளியேறிவிட்டான். கனகவதிக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. மகனின் கோபமும் மருமகளின் பிடிவாதமும் அவர் வயிற்றில் புளியை கரைத்தது. அம்மாடி விபாஷினி, இது என்னம்மா பிடிவாதம்? கல்யாணமான பொண்ணுங்க புருஷன் வீட்டில தானே வந்து வாழணும். உங்க வீட்டளவுக்கு அங்க வசதி இல்லேதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி குடிசை வீடெல்லாம் இல்லைம்மா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனேயே அவன் வீட்டுல பல வசதிகள் செய்து வச்சுட்டான்மா. இந்த விஷயம் அவளுக்குமே புதிது. பாருடா, எள்ளலாக நினைத்து கொண்டாலும் மனதில் சில்லென்று ஒரு சாரல். அதுக்காகவெல்லாம் என்னால் அங்க வந்து வாழ முடியாது. பட்டென்று கூறுபவளிடம் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று அவருக்கும் தெரியவில்லை. அப்புறம் எதுக்குடி கல்யாணம் பண்ணி அந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுத்த? நீதானே பிடிவாதமா நின்று இந்த கல்யாணத்தை பண்ணின. ஒழுங்கா அங்கே போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு. புரிஞ்சுக்கோமா, கல்யாணமாகியும் இங்கேயே இருந்தால் ஊர் என்ன பேசும்? உன் வாழ்க்கை என்னாகும்? கோபத்துடன் ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தார் அவளது அன்னை. ஏன், கல்யாணம் முடிச்சுட்டா பொண்ணுதான் வீட்டை விட்டு போகணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்குதா என்ன? அவனை இங்கே வந்து குடும்பம் நடத்த சொல்லுங்க. நான் போக மாட்டேன். பிடிவாதமாய் நின்றவளை அடிக்கவே வந்து விட்டார் அவளது அன்னை. என்ன பண்றீங்க சம்மந்தி? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கனகவதி மட்டும் தடுக்காவிட்டால் இந்நேரம் ஒரு அறை வாங்கி இருப்பாள். அம்மா கிளம்பலாம், லேட்டாச்சு. அதற்குள் வெளியே இருந்து வரதனம் குரல் கொடுக்க கனகவதி கையை பிசைந்து கொண்டு நின்றார். விபாஷினியோ பிடிவாதத்துடன் நிற்க அவளது தந்தை வாயை திறந்தார். சம்மந்தி, ஒரு 2 நாள் மாப்பிள்ளையை இங்கே இருக்க சொல்ல முடியுமா? நான் எப்படியாவது என் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். பெண் பிள்ளையை பெற்று விட்டாரே, எப்படியாவது அவள் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவருக்கு. அதற்காக செல்லம் கொடுத்து வளர்த்த மகளை கண்டிக்கவும் மனம் வரவில்லை. அதெல்லாம் முடியாதுங்க. நான் சொன்னால் சொன்னதுதான். வேணும்னா புத்திமதி சொல்லி உங்க பொண்ணை அங்கே கொண்டு வந்து விடுற வழியை பாருங்க. எங்க வீட்டு வாசல் எப்பொழுதுமே அந்த வீட்டு மருமகளுக்காக திறந்துதான் இருக்கும். மருமகள் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவனின் பார்வை அவள் மேல்தான் இருந்தது. இருவரின் விழிகளும் சந்தித்து கொள்ள பார்வை மின்னல் வெட்டி கொண்டது. நாங்க வர்றோம், போகலாம்மா. திரும்பி திரும்பி பார்த்தபடியே மகனின் பின்னால் சென்றார் கனகவதி. போ, எனக்கென்ன வந்துச்சு? உன் வீட்டு வாசலை தேடி நான் வரவே மாட்டேன். கருவிக்கொண்டவளுக்கு அவன் எப்படியாவது தன்னை அழைத்துச் சென்றிருக்க வேண்டும் என்ற எண்ணம் போலும். அது நிறைவேறாத எரிச்சலில் கோபம்தான் வந்தது. எதையோ பேச வந்த அன்னையை கூட புறக்கணித்து விட்டு தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அறை முழுக்க அவனது வாசனை நிரம்பியிருந்தது. இந்த 3 நாட்களில் 30,000 முறை சண்டை போட்டுக் கொண்டார்கள். ஒவ்வொரு சண்டையையும் ஆரம்பித்து வைத்தது அவள்தான். கோபத்துடன் அல்ல, வீம்புடன். ஒரு மாதிரி எரிச்சல் மனநிலையுடன் வந்து கட்டிலில் விழுந்தவளின் மனம் அவனை தேடியது என்பதுதான் உண்மை. சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் எந்நேரமும் அவளுடனேயேதான் இருந்தான். இப்பொழுது அவனில்லாத வெறுமை வந்து முகத்தில் அரைந்தது. புத்தகத்தை புரட்டி பார்த்தாள். மொபைலை நோண்டி பார்த்தாள். எதிலும் மனம் லயிக்கவில்லை. கடைசியில் புரண்டு புரண்டு படுத்து உறங்கிவிட்டாள். அவளை அங்கேயே விட்டுவிட்டு தாயும் மகனும் கிளம்பி தங்களது கிராமத்திற்கு வந்து விட்டனர். வீட்டில் அம்மாவை விட்டுவிட்டு உடனே வயலுக்கு கிளம்பி விட்டான் வரதன். ஐயா வரதா, அதுதான் ஏதோ வசதியா வாழ்ந்த பொண்ணு, அப்படி சொல்லுது. நீயும் இப்படி முரண்டு பிடிக்கணுமா? ஒரு 2 நாள் அவ கூட இருந்து பக்குவமா பேசி இங்கே கூட்டிட்டு வரலாமல்ல? எங்கே மகனும் மருமகளும் இப்படியே இருந்து விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு. உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுமா. பக்குவமா சொன்னாலெல்லாம் கேட்டுக்கிற ஆள் இல்லைம்மா அவ. நான் அங்கே சொன்னதுதான். விருப்பம் இருந்தா இங்கே வந்து குடும்பம் நடத்தட்டும். இல்லையா அவங்க வீட்டு இளவரசியா அங்கேயே வாழட்டும். இந்த வரதன் கூட வாழணும்னா அவ இங்கே வந்துதான் ஆகணும். உறுதியாக கூறியவன் வயலுக்கு கிளம்பி விட்டான். வேதநாயகத்தை கவனிக்க இப்பொழுதெல்லாம் அவன் செல்வதில்லை. அவனுக்கு அதில் வருத்தம்தான். விவசாயத்தை அப்புறம் பார்த்துக்கிறேன் பெரியய்யா. நான் இல்லைன்னா உங்களை யாரு பார்த்துக்குவா? புலம்பியவனை அவர் சரிக்கட்டி விட்டார்.
ஆளா இல்ல, அபராஜிதன் இருக்கிறான். அதோட என்னை கவனிக்க ஆம்பள நர்ஸ் ஒருத்தன் வீட்டோடவே இருக்கிறான். நீ போய் உன் பிழைப்பை பாருடா. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அவளை சந்தோஷமா வச்சு காப்பாத்துற வழியை பாரு. கராராக அவர் கூறிவிட அவரை விட்டு வர மனதே இல்லாமல்தான் விவசாயத்தை கவனிக்க வந்தான். மத்தபடி விவசாயம் அவனது மனதுக்கு பிடித்த தொழில். அவனது தாத்தா காலத்திலிருந்தே விவசாயம்தான் அவர்களது குடும்பத் தொழில். பிறந்ததிலிருந்து இந்த மண்ணை பார்த்துதான் வளர்ந்திருக்கிறான். அத்தோடு அவன் படித்ததும் அதே துறையைச் சேர்ந்த படிப்புதான். முழு ஆர்வத்துடன் விவசாயத்தை கவனிக்க ஆரம்பித்தான். நாட்கள் விரைய ஆரம்பித்தன. காலையில் எழுந்தவுடனே வயலுக்கு சென்று விட்டாலும் எந்நேரமும் மனதின் ஒரு ஓரம் மனைவியின் நினைவு விடாமல் அரித்துக் கொண்டுதான் இருந்தது. அவனே அறியாமல் அவளது வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. அதிலும் இரவின் தனிமை அவளை மிக அதிகமாகவே நினைவுபடுத்தியது. இந்நேரம் மட்டும் அவள் மட்டும் அருகிலிருந்தால் நினைவிலேயே சூடேறி பித்தம் கொள்ளும் நிலையை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கு விபாஷினிக்குமே இவனது எண்ணம்தான். கேட்டால் அவனை எப்படி பழிவாங்குவது என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டாள். எப்படியோ சிறு ஊடலில் இந்த காதல் கிளிகள் பிரிந்திருக்க நம் நாயகர்களின் நிலை என்னவோ அதை பார்ப்போம். நாட்கள் விரைந்த நிலையில் நந்தினியை எப்படி தேடி கண்டுபிடிப்பது என்று தவிப்பு ஒரு பக்கம், மகாவின் வாழ்க்கையை எப்படி சரி செய்வது என்ற யோசனை ஒரு பக்கம் என அபராஜிதனின் நாட்கள் குழப்பத்திலேயேதான் கழிந்தது. ஒரு நாள் மகாவிடம் பேசியும் பார்த்தாள். யாத்ராவை வரச் சொல்றேன் மகி. அவன்கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லலாம். கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம என்னால என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போக முடியாது மகி. அவன் பேசியதை அமைதியாக கேட்டவள் ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்து பார்த்தாள். என்னை இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க அபு. எங்க காதல் முடிஞ்சு போன அத்தியாயம். அது முடிஞ்சதாவே இருக்கட்டும். எத்தனை முறை என்னை தாலி கட்டிக்க சொல்றீங்க? என்னால முடியாது. நீங்க என்னை பத்தி கவலைப்படாம நந்தினியை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. சரி, நந்தினியை கண்டுபிடிச்சிட்டோம்னே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்ன செய்வ? தியாகி மாதிரி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ எங்கேயாவது போயிடுவியா? கோபத்துடன் அவன் வினவ அவள் அமைதியாய் ஆம் என்பதாய் தலையாட்டினாள். ஓ, அவனுக்கு பயங்கர கோபம்தான். இதுவரை அவளிடம் கோபத்தை அவன் காட்டியதே இல்லையே. அழுத்தமாக சிகையை கொதி தன்னை கட்டுப்படுத்தியவன், அப்படின்னா எனக்கும் இன்னொரு கல்யாணம் வேண்டாம். பொண்ணுக்கு ஒரு நீதினா ஆணுக்கு வேறு நீதியா என்ன? எல்லோருமே சமம்தான். நான் மட்டும் எத்தனை முறை தாலி கட்டட்டும்? நாம இப்படியே வாழ்ந்திடுவோம். அவளையே பார்த்தபடி வந்து விழுந்த வார்த்தைகளில் அழுத்தம் தெரித்தது. பதறிப்போய் நிமிர்ந்து பார்த்தாள் மகா. புரிஞ்சுதான் பேசுறீங்களா அபு? நீங்க அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தியிருக்கீங்க. நியாயப்படி நீங்க அவ கூடத்தான் வாழணும். அப்படி பார்த்தால் நான் உன் கழுத்துல தானே தாலி கட்டியிருக்கிறேன். நீங்க கட்டின தாலியைத்தான் கழட்டி சாமி பாதத்துல வச்சாச்சே. இப்ப என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டாம். அப்போ நீ மட்டும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற? அவன் வினவிய கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. எப்படி பதில் சொல்ல முடியும்? காலம் காலமாய் வந்த பண்பாடும் தாலி என்ற பொருளுக்கு கொடுக்கப்பட்டும் வரும் மரியாதையும் அவளை தடுத்து வைத்தது. புரிஞ்சுக்கோங்க அபு. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தம்பி கூட வாழ்ந்தால் ஊர் என்ன சொல்லும்? திரும்ப திரும்ப இந்த ஊரை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்க மகி. இந்த ஊரை விட்டு தள்ளு. உன் மனசு, அதுதான் முக்கியம். நாம நமக்காகத்தான் முதல்ல வாழணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உன் மனசை கேட்டுப்பாரு. அது யாத்ராவைத்தான் காண்பிக்கும். போதும் மகிக்குட்டி, என்னென்னமோ நடந்து போச்சு. இனியாவது நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த பார்க்கலாம். மென்மையாக அவன் பேசியது எதுவும் அவள் காதில் விழவே இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் இனி என் வாழ்க்கையில யாத்ராவுக்கு இடம் இல்ல அபு. என்னால இந்த ஊரையும் இந்த பண்பாட்டையும் தாண்டி வர முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. கண்ணீர் வழிய மன்றாடியவள் தனது அறைக்குள் ஓடிவிட்டாள். பெருமூச்சுடன் பார்த்து கொண்டவனுக்கு அடுத்து என்ன அடி எடுத்து வைப்பது என்று தெரியவில்லை. மகாவை அப்படியே விட்டுவிட்டு நந்தினியை தேடிச் செல்லவும் முடியாது. கிணற்றில் போட்ட கல்லாக இந்த விஷயம் அப்படியே இருக்க, ஒரு நாள் வேலை விஷயமாக அபராஜிதன் குன்னூர் வரை செல்ல வேண்டியிருந்தது. அங்கு சென்று வேலையை முடித்துவிட்டு ஊட்டி வரை சென்று வரலாம் என மனதுக்கு தோன்றியது. பாத்தி பாத்தியாய் விரிந்த தேயிலை தோட்டங்களை ரசித்தபடியே காரை செலுத்தினான் அபராஜிதன். முன்னுச்சி சிகையை வந்து இதமாய் கோதிச்சென்ற அந்த குளிர்ந்த காற்று மனதிற்கு அவ்வளவு பெரும் ஆறுதலை அளித்தது. என்றும் இல்லாத திருநாளாய் இன்று ஏனோ மனம் உற்சாகத்தில் மிதந்தது. சொல்லாமல் கொள்ளாமல் அவனவளின் நினைவு வந்து ஒட்டிக்கொள்ள இதழ்கடையோரம் வசீகர புன்னகையொன்று வந்தமர்ந்தது. அடுக்கடுக்காய் விரிந்திருந்த தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் முதுகில் கூடையை சுமந்து கொண்டு பெண்கள் கூட்டம் தேயிலையை பறித்து கொண்டிருந்தது. தூரத்தில் தெரிந்த மலைமுகட்டில் வெண்மேகங்கள் சயனித்திருக்க, அடுக்கடுக்காய் விரிந்திருந்த தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் முதுகில் கூடையை சுமந்து கொண்டு பெண்கள் கூட்டம் தேயிலையை பறித்து கொண்டிருந்தது. தூரத்தில் தெரிந்த மலைமுகட்டில் வெண்மேகங்கள் சயனித்திருக்க, எங்கோ சலசலத்த ஆற்று நீரின் யோசையும் வந்து காதில் விழுந்தது. அந்த சூழலே மிக ரம்யமாக இருக்க, காரை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டு இறங்கியவன் அந்த தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் நடக்க ஆரம்பித்தான். ஆங்காங்கே இடையில் மரங்கள் நடப்பட்டிருந்தது. தேயிலை தோட்டங்களினால் நடக்கும் மண் சரிவை தடுப்பது இந்த மரங்கள்தான். ஒற்றையாய் இருந்த சிறு மேட்டின் மேல் இருந்த மரத்தில் தூளி கட்டப்பட்டு ஒரு குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது.
அந்த குழந்தையின் தாய் இங்குதான் எங்காவது வேலை செய்ய வேண்டும். பாவம், இந்த பெண்களுக்குத்தான் எவ்வளவு சுமை. வீட்டையும் நிர்வகித்துக் கொண்டு குழந்தையையும் பராமரித்துக் கொண்டு பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏதேதோ மனதில் தோன்ற இவனுக்கு ஏனோ அந்த குழந்தையை சென்று பார்க்க வேண்டும் போல் ஒரு எண்ணம். கண்ணுக்கே தெரியாத அந்த பந்தம் அவனை உந்தி தள்ளியதோ என்னவோ, அது அந்த தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையும் உணர்ந்ததோ என்னவோ, லேசாக சினுங்கி அழ ஆரம்பித்தது. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் வேக எட்டுக்களுடன் அந்த தொட்டிலை நெருங்க, உள்ளே பூங்கவிதையாய் ஒரு குட்டி ரோஜா செண்டு படுத்திருந்தது. கண்களை மலர்த்தி இவனைக் கண்டதும் உதட்டை பிதுக்கி ஹை டெசிபலில் கத்த ஆரம்பிக்க, அபராஜிதனின் மனதிற்குள் எதுவோ ஒன்று மடமடவென்று சரிய ஆரம்பித்தது. இதயம் வழக்கத்தை மீறி பல மடங்காக துடிக்க ஆரம்பிக்க, பார்வை அந்த குழந்தையை விட்டு எங்கும் அகலவில்லை. ஏனென்று தெரியவில்லை, கண்கள் லேசாக கலங்கிக்கூட விட்டது. இதற்குள் என்னை தூக்க மாட்டியா என்பதாய் அந்த குழந்தை உதடு நடுங்க கத்த ஆரம்பிக்க, உறைந்து போய் நின்றவனின் உணர்வுகள் பட்டென்று நினைவுக்கு வந்தது. ஒண்ணுமில்லடா, சமாதானப்படுத்தியபடியே அந்த பிஞ்சை வாரி மார்போடு அணைத்துக் கொண்டான். வெம்மையான அந்த மார்பின் கதகதப்பு அந்த குழந்தைக்கு எதையாவது உணர்த்தியிருக்க வேண்டும். யாரும் இல்லை என பயந்து ஆரம்பித்த அழுகை மெல்ல மெல்ல அடங்கி மழலை மொழியில் வந்து நின்றது. கண்களை விரித்து உதட்டை குவித்து அவனிடம் என்ன பேசியதோ. இதயம் முழுவதும் சுகமாய் ஒரு உணர்வு. இதற்கு முன்னால் இப்படியொரு உணர்வை அவன் உணர்ந்ததே இல்லை. பட்டு, யார் நீங்க? அழகு பையனா நீ? பையனா இல்ல பொண்ணா? பேசிக்கொண்டே திரும்பியவன் அதிர்ந்து போய் நின்ற நந்தினியை கண்டுவிட்டான். இவனுக்குமே அதிர்ச்சிதான், இனிய அதிர்ச்சி. எங்கே இருக்கிறாள் என்று தெரியாமல் அவன் தவித்த நாட்கள் அதிகம். இப்பொழுது முற்றிலும் எதிர்பாராத சமயத்தில் அவள் வந்து கண்முன் நிற்கிறாள். நந்து. உதடுகள் அசைந்தது, ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் போது அங்கு உதடுகள் பேசிக்கொள்ளாதாம், இதயங்கள்தான் முதலில் பேசிக்கொள்ளுமாம். அதுதான் அங்கும் நடந்தது. கண்கள் வழி இதயத்தின் மொழியை கடத்திக்கொண்டு அமைதியாய் நின்றனர் அந்த காதலர்கள். பெண்ணவளின் விழியிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டு கன்னத்தை தொட்ட நொடி வேகமாக அவளை நெருங்கியிருந்தான் அபராஜிதன். ஒரு கையில் குழந்தையை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாதுடி என்றவனின் கண்களே அவளுக்கான காதலை போதும் என்கின்ற அளவுக்கு கொட்டி தீர்த்து விட்டது. இவருக்கு அனைத்தும் நினைவுக்கு வந்து விட்டதாம். உதடு துடிக்க அவனையே வெறித்தது அவளது விழிகள். என்ன பேசியிருப்பார்களோ, அதற்குள் வீல் என்று கத்தி தன் இருப்பை தெரியப்படுத்தினான் அவர்களது மகன். ஆம், அபராஜிதவர்மன் மற்றும் நந்தினியின் செல்வ புதல்வன். அவர்களது காதலுக்கு கிடைத்த பரிசு அவன். தொடரும்.